பேராசிரியர் பணி தொடங்கி இந்தியாவின் உயரிய பிரதமர் பதவி வரை வகித்தவர் மன்மோகன் சிங். இவர் கடந்து வந்த பல்வேறு கடினமான பாதைகளின் போது கூறிய பொன்மொழிகளை பார்க்கலாம். நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை கற்ற கல்வி முடிவு செய்யும். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் பயின்ற போது மன்மோகன் சிங் கூறியது எது? சிறுவயதிலேயே தாயை இழந்த மன்மோகன் சிங் பாட்டி வளர்ப்பில் சிறிது காலம் வளர்ந்தார். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த பிறகு பஞ்சாப் பல்கலையில் முதுகலை பொருளாதாரம் பயின்றவர் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி கூறியது எது? இந்தியா விழித்துக் கொண்டிருக்கிறது, நாம் வெற்றி பெறுவோம் என 1991ஆம் ஆண்டில் இக்கட்டான சூழலை நாடு சந்தித்த போது நடைபெற்ற பட்ஜெட் உரையின் இறுதியில் மன்மோகன் சிங் தெரிவித்தார். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளால் உருவான பொருளாதார சீர்திருத்தங்கள்தான் சர்வதேச அரங்கில் இன்றளவும் இந்தியாவை ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று சொன்ன கடைசி நபர் நான் தான். நெருக்கடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டு வந்த மன்மோகன் சிங் 10 ஆண்டு பதவிக்காலத்திற்கு பிறகு மக்களவைத் தேர்தல் முடிந்ததும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியேறும் போது இவ்வாறு தெரிவித்தாராம். ஒவ்வொரு நாளின் 24 மணி நேரமும் இந்திய மக்களுக்கு சேவை செய்யும் ஊழியர்தான் பிரதமர் என 2011ஆம் ஆண்டு ஊடகங்களுக்கு அடிக்கடி பேட்டி அளிக்கும் போது தெரிவித்துள்ளார். ஒருவர் உணர்வுகளுடன் இருக்க வேண்டும், ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. பிரதமர் பதவிக்காலம் முடிந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நேர்காணலில் பாகிஸ்தானில் உள்ள பிறந்த ஊரை பார்க்க விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோற்பதற்கு எதுவுமே இருக்காது. முயலாமல் தோற்பவர்கள்தான் கனவுகளை இழப்பார்கள் என மன்மோகன் சிங் அடிக்கடி கூறுவது வழக்கம். வரலாறு என்னிடம் கனிவாக இருக்கும், இதுதான் கடைசியாக மன்மோகன் சிங் அளித்த பேட்டியில் தெரிவித்தது. அவரது தலைமையிலான அரசு பலவீனமானது என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பொருளாதார ஆளுமை மிக்க மன்மோகன் சிங் இவ்வாறு கூறினார். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.